டு கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் சேனல். அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் டுடே நம்ம பார்க்க போகிறோம். 24/3/2024 ஒரு சூப்பரான சிறப்பான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக்கை போட்டு விட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களது கமெண்ட்டை என்னென்னு மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காருண்யா லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை ஒரு சூப்பராக விரிவாக பார்க்க போகிறோம். இந்த காருண்யா லாட்டரியில் நம்ம என்ன மிஸ்டேக் என்ன, நம்ம என்னென்னலாம் வின் பண்ணியிருக்கோன்றதை முழுக்க விரிவாக பார்த்துருவோம். வாங்க நம்ம சேனலில் புதுசாக வரவங்களா இருந்தால் லைக்கை பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம காருண்யா லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம். டுடே காருண்யா லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட் ஏ போர்டு 1, பி போர்டு 7, சி போர்டு 7. அதாவது அடிச்சிருக்க ட்ரிக்ஸ் கரெக்டு தான். பட் ஆனால் நம்ம எடுத்த அதாவது ஏ போர்டு இங்கே 9 வச்சு நம்மளுக்கு வந்த ஒரு நம்பர் தான் 1. அதாவது ஓப்பனாக சொல்லணும்னா ஏ போர்டு 1 நம்ம இந்த 9 வச்சு நம்மளுக்கு வந்த நம்பர் 1 இல்லை, நமக்கு வந்த நம்பர் 2. நம்மளுக்கு இங்கே 2 வந்துருச்சு. இங்கே சேமா 7 இறங்கிருச்சு. அதே மாதிரி சி போர்டும் சேமா 7 இறங்கிருச்சு. அதனால எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இவங்க 2 பேரும் கரெக்டாக மேட்ச் ஆகி கரெக்டாக உள்ள வந்து நம்மளுக்கு ஒரு வெற்றியை கொடுத்துட்டாங்க. இங்கே மட்டும் என்ன தப்பு நடந்திருக்குன்னா, அதாவது 2 வந்துச்சு. நம்மளோட இன்னைக்கு 3 டிஜிட் கெஸ்ஸிங்கே என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 277 3 டிஜிட் கொடுத்துருந்தது. இதில் ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிசி வந்து வின்னு, ஏ போர்டு மட்டும்தான் உள்ள 2 வந்துருந்துச்சு. பி போர்டு 7 வச்சுருந்தோம் கரெக்டாக, சி போர்டும் 7 வச்சுருந்தோம். அதாவது இதில் வந்து தான் மிஸ்டேக் நடந்து 1 உள்ளே வந்துட்டான். அதாவது 1 வந்து 4 வந்தால் 1 வரும், 1 வந்தால் 4 வரும். இப்போ நாளைக்கு நம்மளுக்கு வாய்ப்புள்ள ஒரு கெஸ்ஸிங் நம்ம ஸ்பீச்லேயே வந்துடும், ஒரு நம்பர் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிசி வின்னு 3 டிஜிட்டில் வந்து நம்ம ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 டிஜிட்டில் நம்ம கொடுத்துருந்த 2 நம்பர் 277077. அதாவது 3 டிஜிட் கெஸ்ஸிங்கில் நம்ம கொடுத்த ஒரு நம்பர். இது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி நம்ம நேற்று நம்ம என்ன ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தோம் 3 டிஜிட் அடிக்கிறோம்னு. பட் இந்த ஏ போர்டு மிஸ் ஆனதுனால கொஞ்சம் ஒரு 3 டிஜிட்டே மிஸ் ஆயிடுச்சுங்க. அதுதான் ஒரு பேராகிராஃபும் முடிச்சிருவோம். அந்த ஒரு மெயின் பேஜ் கட்டுரையில் அந்த ஃப்ரண்ட் லைன் மிஸ் ஆயிடுச்சுன்னா டோட்டலே கொலாப்ஸ் ஆகி யாருக்குமே எந்த ஒரு ரீச்சுமே இல்லாமல் சுலபமாக அப்படி புஷ்வான மாதிரி இதாகிருங்க. அதுதான் கொஞ்சம் ஒரு வேதனை அளிக்குது. சரி, ஓகே, வாங்க டுடே நம்ம ஒரு அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு சூப்பரான சிறப்பான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். ஏ போர்டு 1 வச்சு முடிச்சிருக்கான். ஏ போர்டு 1 வச்சு முடிச்சனால ஃபஸ்ட்டு நமக்கு இறங்க வேண்டிய ஒரு கணிப்பு கவனமாக கேட்டுக்குங்க. ஏ போர்டு தான் இன்றைக்கி நம்ம பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட நான் எடுத்து வச்சுட்டேன். நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான் எப்பயுமே நான் வீடியோ போடுவேன். ஏன்னா உங்களை வந்து குழப்பக்கூடாது. நான் ஒரு 4-5 டைம்ஸ் நான் வந்து திரும்பி ரீசெக் பண்ணி எந்த நம்பர் வர்றதுக்கு அந்த டேட்டுக்கு அந்த நம்பருக்கும் சம்மந்தம் இருக்கா, அது இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா, எல்லாமே கரெக்டாக ஓவராலாக செக் பண்ணி தான் நான் சொல்லுவோம். சும்மா நம்ம ஒரு நம்பர் சொல்கிறோம்னு அடிச்சு விடக்கூடாது. அது தவறான செயல் எப்பயுமே. இப்போ வாங்க ஏ போர்டு 1 வச்சு ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 தாங்க. ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் ஏ போர்டு 1 வச்சுன்னா 9. அதாவது இது வந்து பவர் அண்ட் ஃப்ளிப்பில் வர நம்பர். நாளைக்கு டேட்டு 24 டேட்டுக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதாங்க, 9. ஃபஸ்ட் நம்பர் 9. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தாப்புல 1 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8. அதாவது ஏ போர்டு 1 வச்சு இறங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர் 9, செகண்ட் நம்பர் 8, தேர்டு நம்பர் 4. இந்த 4க்கும் வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. அதாவது என்னடா ஏ போர்டு இதுக்கு மேலே 9-4 தான் அடிச்சிருக்கான், அதே 9-4 கொண்டு வரையே. ஆமாம், இந்த மாதம் வந்து நான் தான் சொன்னேன்ல, சுழட்டி அடி, இந்த மாதம் ரொட்டேஷன் அடி. அதாவது வந்த நம்பருக்கான வாய்ப்புகளே நிறையவே இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதம் 7 எத்தனை 7 வந்துருச்சு கரெக்டாக எல்லாம் கணிச்சு பாருங்க.
7 இந்த மாதம் பயங்கரமாக ஒரு ஸ்ட்ராங்காக வேற லெவலில் நின்றுச்சு. ஏ போர்டில் பயங்கரமாக நின்றுருக்கு. அதுக்கு அடுத்தாப்புல பி போர்டுலேயே இறங்கியிருக்கு, சி போர்டுலேயே இறங்கியிருக்கு, இன்னைக்கு பிசியில் இறங்கிருச்சு. இதுதான் நம்ம சொல்கிறது. இப்போ ஏ போர்டு கணிப்புகள் 984 இதுதான் நாளைக்கு வர வாய்ப்புள்ள இருக்க வேண்டிய நம்பர். இது வந்து இந்த கெஸ்ஸிங் யாருக்கு நான் போடுறேன்னா, ஏ போர்டு பி போர்டு சி போர்டு இண்டிவிஜுவலாக விளாட்றவங்க, சும்மா தரமாக ப்ளே பண்ணுறவங்க இதை எடுத்து சும்மா உங்கள் கெஸ்ஸிங் நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து சும்மா தரமாக ஒரு குத்தி விடுங்க. ஓகேங்களா? அடுத்து இது ஏ போர்டு பி போர்டு சி போர்டு 3 டிஜிட் கெஸ்ஸிங் பாக்ஸ் கெஸ்ஸிங் போடுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதனால் ஏ போர்டில் ஒரு நம்பர், பி போர்டில் ஒரு நம்பர், சி போர்டில் ஒரு நம்பர் எடுத்து பாக்ஸ் கெஸ்ஸிங்காக கொடுத்து வின்னிங் எடுங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் ஃப்ரீயாக வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து பி போர்டு 7 வச்சு வரக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர். நாளைக்குமே டபுள்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு நண்பா. அதனால் கவனமாக நோட் பண்ணிக்கங்க, கவனமாக கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? பி போர்டு 7 வச்சு ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0 தாங்க. பி போர்டு 7 வச்சு இறங்கக்கூடிய ஃபஸ்ட்டு நம்பர் 0 பயங்கரமாக இருக்குது. அதாவது நாளைக்கு பி போர்டில் கன்ஃபார்ம் நம்பரே நம்ம சொல்லிக்கலாம். பி போர்டு 7 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 0. அது ட்ரையல்லையோ இல்லைன்னா மிஷின்லேயோ போயிருச்சுன்னா அடுத்து 7க்கு 7 இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதையும் நான் சொல்லிடுறேன் இந்த இடத்துல. அதுக்கு அடுத்தாப்புல லாஸ்ட்டாக என்ன சான்சஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 தாங்க. அதாவது பி போர்டில் இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் 0 இல்லைன்னா 7 இல்லைன்னா 1. இதுதான் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான நம்பர்னா அது இதுதான். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டு. சி போர்டும் 7 தான் வச்சு முடிச்சிருக்கோம். நம்ம ஏ போர்டு அமைச்சுன்னா சி போர்டு அமையாது, சி போர்டு அமைச்சுன்னா பி போர்டு அமையாது. ஏதாவது ஒரு போர்டு இழுத்துக்கிறோம், 2 போர்டு ஒட்டுக்காக வருவா. இதுதான் நமக்குள்ள நம்ம சேனலுக்கும் கெஸ்ஸிங்குள்ள வாக்கிய தகராறு இதுதான் ஓப்பனாக சொல்லணும்னா. இப்போ சி போர்டு 7 வச்சு ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு தரமான ஒரு மாசான ஒரு நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 தான். 8 ஹைலைட்டாக பயங்கரமாக இருக்குது. அதனால தான் 2 போர்டு நான் போட்டுக்கிட்டேன். அதாவது சி போர்டில் இறங்கக்கூடிய ஒரு நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8. அதுக்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு நம்பர்னா 2 சி போர்டு 7 வச்சு. அதுவும் இல்லை அப்படின்னு அதுக்கு அடுத்தாப்புல ஒரு சான்சஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 தாங்க. சி போர்டு 7 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் 8 இல்லைன்னா 2 இல்லைன்னா 5. இதுதான் வரக்கூடிய ஒரு கன்ஃபார்ம் கெஸ்ஸிங். ஜக்கமாக கரெக்டாக தரமாக சொல்லிட்டான். அதனால வேற ஒரு மாற்றுக்கிறதே கிடையாது. நாளைக்கு இறங்குறோம், அடிச்சு பட்டையை கிளப்புறோம். ஓகேங்களா? இப்போ ஏபி பிசி ஏசிக்கான ஒரு 2 நம்பர் கணிப்புகள் மட்டும்தான். அது என்னோட கெஸ்ஸிங்கை சொல்லிடுறேன், உங்களோட கெஸ்ஸிங்கை நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து ஏபின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 17 வச்சு இன்றைக்கி நம்மளுக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. ஃபஸ்ட்டு 17 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 3, 5. இது வந்து டேட் வைஸில் இந்த நம்பர்லேருந்து வரக்கூடிய ஹைலைட்டான ஒரு நம்பர் தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? கவனமாக கேட்டுக்கோங்க. என்னடா நீ இதில் ஒரு நம்பர் தர அதில் ஒரு நம்பர் தர அப்படிலாம் குழப்பமே ஆகாதீங்க. இது வந்து ஏபிக்கு உண்டான ஒரு இண்டிவிஜுவல் கணிப்பு. யாருமே இது வரைக்கும் கொடுத்ததில்ல, நான் தரேன் ஃபஸ்ட்டாக. ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு உங்களது ஆதரவு மட்டும் எப்பயுமே நம்மளுக்கு கிடைக்கணும். அதுதான் நண்பர்களே. ஓகேங்களா? அடுத்து ஏபியை பொறுத்தவரை இறங்கக்கூடிய ஒரு நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 11. அதாவது 11 இது மட்டும் கொஞ்சம் ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பராக இருக்குது. ஏபி 17 வச்சு இறங்கக்கூடிய முதல் கட்ட ஆய்வில் வரதுக்கான வாய்ப்புள்ள ஒரு நம்பர் 35 இல்லைன்னா 11. இதுதாங்க ஃபஸ்ட்டு கட்ட நடவடிக்கையில் வரக்கூடிய ஒரு நம்பர் இதுதான். அடுத்து ஏசி, அதுவும் 17 தான். அதே 17 வச்சு வர்றதுக்கு வாய்ப்புள்ள ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 98. அது ஃபஸ்ட்டு 17 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 98. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 69. ஏசிக்கு வாய்ப்புள்ள ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா
98 இல்லைன்னா 69. இது வந்து அதிகபட்ச வாய்ப்புள்ள ஒரு நாளைக்கு டேட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர். அடுத்து பிசி நம்ம செல்ல குட்டியை பார்த்துருவோம் வாங்க. பிசி 77 செல்லாக்குட்டி. நல்லா சும்மா தரமா வச்சு அமைச்சிருக்கேன். ஓகேங்களா? வாங்க 77 வச்சு என்ன நம்பர் இறங்கும்? ஃபர்ஸ்ட் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 30. ஃபர்ஸ்ட் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 77 வச்சு 30. அதுக்கு அடுத்தாப்புல வாய்ப்புள்ள ஒரு நம்பர் 47. மறுபடியும் 7 வர்றதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்கு. அதனால தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? இப்போ ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு கணிப்புகளை சும்மா சூப்பராக தரமாக அமைப்பாக பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஆல் போர்டு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டு ஏபிசிக்குரிய ஒரு ஆல் போர்டு. ஏபிசிக்குரிய ஒரு விதமான சூப்பரான தரமான ஒரு ஆல் போர்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதனால நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம ஓப்பனாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் ஆல் போர்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3. அடுத்து இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 9. அதாவது 3, 9, 5. இதுதாங்க நம்ம ஜக்கமா சர்வ்ல கன்ஃபார்மாக ஒரு நம்பர் வரக்கூடிய ஒரு நம்பர் 3, 9, 5. இது வந்து ஒரு ஆல் போர்டுக்கு உண்டான பயங்கரமான ஒரு கொண்டாட்டம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சும்மா மஜா பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுறோம். ஓகேங்களா? யார் யாரெல்லாம் வின்னிங் எடுக்கிறவங்க மறக்காமல் சூப்பர் சாட் பண்ணுங்க. சரிங்களா? ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங்கை கூட பார்த்துக்கிட்டோம். ஓகேங்களா? வேறு யாருக்கும் எனி டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட 2 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கை நான் சொல்லிடுறேன். உங்களோட கெஸ்ஸிங்கை நீங்கள் சொல்லிடுங்க. ஓகேங்களா? ஆல் போர்டு கெஸ்ஸிங் எல்லாமே பார்த்துக்கிட்டீங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 3 டிஜிட் பாக்ஸ் கிரியேட் பண்ணுங்கள். 3 டிஜிட் பாக்ஸ் 3 டிஜிட் பாக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் 587. என்னோட ஒப்பீனியன், என்னோட கெஸ்ஸிங் படி நாளைக்கு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 587. ஓகேங்களா? அதற்கு அடுத்தாப்புல வரக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 713. இதுவும் ஒரு சில கணிப்புகளில் முக்கியமான ஒரு கணிப்பு வந்திருக்கு. எனக்கு என்னோட ஒப்பீனியனில் கரெக்டாக ஒரு சூப்பரான கெஸ்ஸிங். அது இது 3 டிஜிட் பாக்ஸ் தான். என்னோட 3 டிஜிட் பாக்ஸை நான் சொல்லிட்டேன். உங்களோட 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்னென்ன டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயுமே உங்களது இது சர்ப்ரைன்ஸில் இருக்கும். மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். கேரளா லாட்டரி ஒன்லி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். டிஸ்க்ளைமரையும் போட்டுருவோங்க, அப்புறம் அதுவும் பஞ்சாயத்து ஆகும். நோ பெட்டிங். நோ பெட்டிங். ஓகேங்களா? டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.